அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 5 இருப்பாய்வு. நமது பாடப்பகுதியில் பயிற்சி கணக்கு 3 மூலமாக எவ்வாறு இருப்பாய்வினை தயாரிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கணக்கோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதோட மதிப்பு ரூபாய் 1,24,500. முதல் நமது வியாபாரத்திற்கு ஒரு பொறுப்பு. பொறுப்புகள் அனைத்தும் வரவு இருப்பில் தான் இடம்பெறும். அதனால வரிசை எண் 1 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் முதல் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 1,24,500 வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். ஏனென்றால் முதல் நமக்கு ஒரு பொறுப்பு. அடுத்த பாயிண்ட் எடுப்புகள். அதோட மதிப்பு ரூபாய் 2,000. எடுப்புகள் எப்பவுமே பற்றிருப்பில் தான் இடம்பெறும். வரிசை எண் 2 கணக்கின் பெயர் எடுப்புகள் அப்படின்னு எழுதி பற்று இருப்புல அதற்கான தொகை ரூபாய் 2,000 எடுத்து எழுத வேண்டும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற கடன். அதோட மதிப்பு ரூபாய் 7,000. பெற்ற கடன் என்பது நமது வியாபாரத்திற்கு ஒரு பொறுப்பாகும். பொறுப்புகள் அனைத்தும் வரவிருப்பில் தான் இடம்பெறும். வரிசை எண் 3 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் பெற்ற கடன் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 7,000 வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்த பாயிண்ட் விற்பனை ரூபாய் 53,400. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், விற்பனை எப்பவுமே வரவு இருப்பில் தான் இடம்பெறும் என்று. வரிசை எண் 4 கணக்கின் பெயர் விற்பனை அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 53,400 வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்த பாயிண்ட் கொள்முதல். அதோட மதிப்பு ரூபாய் 40,000. இதுவும் அதே போலதான், கொள்முதல் எப்பவுமே பற்றிருப்பில் தான் இடம்பெறும். வரிசை 5 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் கொள்முதல் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 40,000 பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்த பாயிண்ட் வங்கி மேல்வரை பற்று. அதோட மதிப்பு ரூபாய் 5,800. நல்லா கவனிச்சுக்கோங்க, வங்கி மேல்வரை பற்று என்பது நமக்கு ஒரு பொறுப்பு. இது எங்குதான் இடம்பெறும் அப்படின்னா வரவிருப்பில் தான் இடம்பெறும். வரிசை எண் 6 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் வங்கி மேல்வரை பற்றுன்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 5,800 வரவு இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்தது மகிழ்வுந்து. அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 20,000. மகிழ்வுந்து நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு சொத்தாகும். சொத்துக்கள் அனைத்தும் எங்குதான் இடம்பெறும்? பற்றிருப்பில் தான் இடம்பெறும். வரிசை எண் 7 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் மகிழ்வுந்து அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 20,000 பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்தது பொது செலவுகள் ரூபாய் 2,500. செலவுகள் அனைத்தும் பற்று இருப்பில் தான் இடம்பெறும். வரிசை எண் 8 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் பொது செலவுகள் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 2,500 பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். அடுத்தது கட்டிடம். அதோட மதிப்பு ரூபாய் 1,10,000. கட்டிடம் நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு சொத்தாகும். வரிசை எண் 9 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் கட்டிடம் அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 1,10,000 பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். ஏனென்றால் கட்டிடம் நமக்கு ஒரு சொத்து. சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் தான் இடம்பெறும். அடுத்த பாயிண்ட் சரக்கிருப்பு. அதோட மதிப்பு ரூபாய் 16,200. சரக்கிருப்பு நமது வியாபார நிறுவனத்திற்கு ஒரு சொத்தாகும். சொத்துக்கள் அனைத்தும் பற்றிருப்பில் தான் இடம்பெறும். எனவே வரிசை எண் 10 எழுதிக்கோங்க. கணக்கின் பெயர் சரக்கிருப்பு அப்படின்னு எழுதி அதற்கான தொகை ரூபாய் 16,200 பற்று இருப்பில் எடுத்து எழுத வேண்டும். இப்போ கணக்கில் உள்ள எல்லா விவரங்களையும் எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் பற்று இருப்பு கட்டலாம். பற்று இருப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுப்புகள் ரூபாய் 2,000, கொள்முதல் ரூபாய் 40,000, மகிழ்வுந்து ரூபாய் 20,000, பொது செலவுகள் ரூபாய் 2,500, கட்டிடம் ரூபாய் 1,10,000 மற்றும் சரக்கிருப்பு ரூபாய் 16,200. இது அனைத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,90,700. அதை அப்படியே கீழே எடுத்து எழுத வேண்டும். அடுத்ததாக வரவு இருப்பு கட்டலாம். வரவு இருப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரூபாய் 1,24,500, பெற்ற கடன் ரூபாய் 7,000, விற்பனை ரூபாய் 53,400,
அடுத்தது வங்கி மேல்வரை பற்று ரூபாய் 5800. இந்த 4 இனங்களையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் அமௌண்ட்டு ரூபாய் 1,90,700. இந்த அமௌண்ட்டை வரவு இருப்பில் கீழே எடுத்து எழுத வேண்டும்.